ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம அகத்திப்பூ வந்து பறிச்சுக்கலாம். நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன மரம் தாங்க இருக்குது. இது பார்த்தா ஒரு ரோஜா செடி அளவு தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சின்ன செடியளவு இருக்கிறதுலையே இவ்வளோ பூ பூத்துக்கிட்டு இருக்குதுங்க. பாருங்கள், இது ஒரே செடியில் இன்றைக்கி எவ்வளோ பூ பொறிக்கிறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெட் கலரில் பார்க்குறக்கே அப்படியே சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கு டேஸ்ட்டும் வந்து பொரியல் பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை அகத்திப்பூ வீடியோ போட்டிருக்கிறேன். இது மறுபடியும் அது நிறைய பூத்ததுனால மறுபடியும் இன்றைக்கி வந்து நான் பறிச்சுட்டே இருக்கிறேங்க. பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ பூ வந்து நான் பறிக்கிறேன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பொரியல் பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் கூட நம்ம முட்டை வந்து ஒன்று சேர்த்து பொரியல் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பிடிக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுக்கு பெரிய அளவில் நமக்கு இடம் தேவைப்படாதுங்க. இது வந்து ஒரு சின்ன மரம் தான். பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைட்டுக்கு கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது. இது வந்து நாட்டகத்தி மரங்க. இது வந்து ரொம்ப வளராது. இது பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருந்தே நம்ம எல்லா பூவும் பறிச்சுக்கலாம். இந்த சைஸ்லேயே தான் இப்போ 2 வருஷமாக இருக்குது. நிறைய பூ கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இது வந்து இன்னும் பூ பிஞ்சு வந்து நிறைய இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்மளுக்கு தேவையான பூ பொரியலுக்கு வந்து பொறிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எவ்வளோ பூ ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற விதைகள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பூ இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துடும். நம்ம வந்து அந்த பூ வந்து பறிக்கவே முடியாது. அதனால் அது வேஸ்ட்டாக கொட்டி தான் போக முடியும். நம்ம வந்து அதை பறிக்கவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி நாட்டகத்தி மரம் வச்சோம்னா இப்படி சின்ன மரத்துலேயே நம்மளுக்கு வந்து தேவையான பூ வந்து நிறைய பறிச்சுக்கலாம். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த அகத்திக்கீரை வந்து நம்ம வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புல வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை பூ அப்படின்னு ரெண்டுமே சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அகத்திக்கீரையும் உடம்புக்கு நல்லது, பூவும் வந்து ரொம்ப நல்லது. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா வயிறு வந்து ரொம்ப இது ஜீரண கோளாறு ஆயிரும், இது வந்து அதிக சத்து இருக்கிறனால செரிமான கோளாறு ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அகத்திக்கீரை வந்து எப்பவுமே நம்ம கொழுந்து கீரையாக பறிக்கணுங்க. கொழுந்து கீரையை வந்து பறித்து நம்ம வந்து சமைச்சு கீரை வந்து சமையல் செய்யும்போது வந்து உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. ஆனால் பூ வந்து அப்படி இல்லைங்க. நம்ம பூ வந்து நம்ம எப்போ போல் நம்ம அரிஞ்சு அப்படியே வணக்கலாம். அது வந்து நமக்கு எந்த உடம்புக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்டான எந்த பிரச்சனையும் தராது. கீரை வந்து ஒரு சிலருக்கு சேராது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுந்து கீரையை சமைக்கும்போது எந்த தொந்தரவும் வராது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப அவ்வளோ சத்து உள்ளதுங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அகத்தி மரம் வந்து யாரெல்லாம் வச்சுருக்கீங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பூ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா, அது வந்து உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.